Hello students. நம்ம இன்னைக்கு trigonometryயோட part 4. இந்த PPTல நம்ம graphs of trigonometric and inverse functions அப்புறம் ITF ஓட ஒரு சின்ன beginning ஒரு domain and range and inverse functionsனா என்ன ஜெனரலாக உங்களுக்கு JEE மெயின்ஸ்க்கு ஏற்ற அளவு இந்த PPTல நம்ம பார்க்கலாம். முதல்ல கிராஃப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. நீங்கள் கிராஃப்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் இந்த சாப்டரில் மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சாப்டர்ஸில் நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாமல் மென்டலாகவே சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை கம்மி டைமில் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி டொமைன் அண்ட் ரேஞ்ச் எல்லாம் ஞாபகம் வச்சுருந்துருப்பீங்க. அது ஏன் அந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் இப்படி வருதுன்றது நம்மளுக்கு கிராஃபை பார்த்தா தெளிவாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு sin xோட கிராஃபை நம்ம பார்க்கலாம். sin x வந்து பீரியாடிக் கிராஃப். நம்மளுக்கு வந்து இந்த ஆசிலேட்டரி ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த கிராஃப். இதோட பீரியட் வந்து 2π. அதோட மீனிங் என்னென்னா ஒவ்வொரு 2π டிகிரிஸ்க்கும் தான் வந்து sin xோட இது ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இதுதான் இந்த ஃபங்க்ஷன் தான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இங்கே 2π, இங்கே 4π, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து sin xோட கிராஃப். sin xோட மேக்ஸிமம் வேல்யூ 1. sin xால் 1க்கு மேலே போக முடியாது. அதோட மினிமம் வேல்யூ -1. -1க்கு கீழே போக முடியாது sin xால். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா mod sin x less than or equal to 1. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட். அண்ட் sin xோட மேக்ஸிமம் வேல்யூஸ் எங்கெல்லாம் அக்கர் ஆகும்னா அட் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. mod sin xோட மேக்ஸிமம் வேல்யூஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா π/2ல் மேக்ஸிமமாக அட் இதில் இருக்குது. அண்ட் 3π/2ல் இங்கே இருக்குது. அதே மாதிரி -π/2 அண்ட் -3π/2. maximum values occur at π/2 and minimum values occur at even multiples of π/2, அதாவது 0, π, 2π, etc. இதுதான் வந்து இதோட ரேஞ்ச். டொமைன் ஆல் ரியல் நம்பர்ஸ். sin xோட டொமைனில் there is no constraint. நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் sin xயில் ஏதோ ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். sin x is a continuous function. அடுத்து cos x. cos x வந்து sin xை கொஞ்சம் அப்படியே ஷிஃப்ட் பண்ண மாதிரி. இந்த இடத்துல இருக்கிறது sin xோட கிராஃப்னா அப்படியே ஷிஃப்டட் லெஃப்ட் கொஞ்சம் when the maximum value occurs at 0, π, 2π, etc. and the minimum values occur at odd multiples of π/2. sin and cos ரெண்டுத்தோட பீரியடும் 2π and ரெண்டுத்தோட ரேஞ்சும் -1 to 1 and ரெண்டுத்தோட டொமைனும் r. இதை நீங்கள் நல்லா ஞாபகம். அண்ட் த கிராஃப்ஸ் sin x வந்து 0ல் 0, cos x வந்து 0ல் 1. இந்த ரிசல்ட் உங்களுக்கு இப்போதைக்கு போதும். நீங்கள் கிராஃப்ஸில் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் கிராஃப்ஸில். ப்ளஸ் உங்களுக்கு இதான் ரேஞ்ச் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிராஃப் வச்சே சால்வ் பண்ணிடலாம். நவ் ஃபார் cosec x அண்ட் secant x. cosecant x வந்து என்னது 1/sin x. எங்கெங்கெல்லாம் sin x 0வாக இருக்குமோ அங்கங்கெல்லாம் cosecant x எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் 1/0 ஃபார்மேட் வந்துடும். விச் இஸ் இன்டிட்டர்மினேட். எங்கெங்கெல்லாம் sin x நமக்கு 0 வருதோ அந்த இடத்துல நமக்கு cosec x வராது. நமக்கு sin x எங்கெங்கெல்லாம் வந்துச்சு 0, at 0, π, 2π, 3π எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு sin x 0 வந்துச்சு. அந்த எல்லா இடத்துலையும் cosec x இல்லை. cosec xோட டொமைன்லேருந்து nπ ரிமூவ் ஆகிடும். nπ வந்து ரிமூவ் ஆயிடும். our domain now is r minus nπ. அதே மாதிரி secant x வந்து cos x எங்கெங்கெல்லாம் 0 ஆகுதோ அந்த இடம்லாம் ரிமூவ் ஆயிரும். r minus 2n plus 1 π/2, அதாவது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. secant x அண்ட் cosecant xல டொமைன் r கிடையாது. r minus nπ அண்ட் r minus 2n plus 1 π/2 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போது நம்ம ரேஞ்சுக்கு போயிடலாம். sin xோட ரேஞ்ச் வந்து ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 1/sin xோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? அதாவது cosec xோட டொமைன் வந்து cosec xோட ரேஞ்ச் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. பிட்வீன் y is equal to -1 to 1ல் there is no value of cosecant x. அதே மாதிரி no value of secant x. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது secant x அண்ட் cosecant x ஓட பீரியட் அதே தான் 2π. அது சேஞ்ச் ஆகாது. ஏன்னா sin x வேரி ஆகிற அதே டயத்தில் தான் cosec x வேரி ஆகும். cos x வேரி ஆகிற அதே டயத்தில் தான் secant x வேரி ஆகும். நீங்கள் கிராஃப் பார்க்கும்போது யூ ஷேப்டு கிராஃப்ஸாக இருக்கும் ஃபுல்லாக.
ஸோ -1 to 1ல் நோ வேல்யூஸ். ஆனால் sin x அண்ட் cos xல -1 to 1ல் மட்டும்தான் வேல்யூஸ். ஸோ 1 ஆகிறதுனால நம்மளுக்கு லெஸ் தேன் சைன் கிரேட்டர் தேன் சைனாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் டொமைன் ஆஃப் cosecant xல n π எக்ஸ்க்ளூடட் அண்ட் secant xல 2n + 1π/2 எக்ஸ்க்ளூடட். ரெண்டுத்தோட டொமைனும் -∞ to -1 அண்ட் 1 to ∞, ரெண்டுத்தோட ரேஞ்சும் சாரி. ஸோ cosec x வந்து மாட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, அதே மாதிரி secant xோட மாடும் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகிக்க வேண்டியது. அண்டு cosecant xோட மாடு எப்போ மினிமமாக இருக்கும்னா when ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 தான் cosec xோட மாடு மினிமமாக இருக்கும். அண்ட் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 தான் வந்து secant xோட மாடு வந்து மினிமமாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து sin x அண்ட் cos x ரெஸ்பெக்டிவ்லி 1ஆக இருக்கும். ஸோ cosecant x அண்ட் secant xல நீங்கள் இந்த கிராஃப்ஸ் தான் ஞாபகிக்கணும், இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகிக்கணும். உங்களுக்கு நீங்கள் டொமைன், ரேஞ்ச், பீரியட் அண்ட் கிராஃப் ஷேப் பண்ணி ஞாபகிச்சிருந்தீங்கன்னா அவங்க நிறைய சம்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் இருக்கும், அதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராஃப்ஸ் ஆன் கோடான்ஜென்ட் அண்ட் டான்ஜென்ட். ஸோ டேன் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இதோட ரேஞ்ச் -∞ to ∞ ஃபார் டேன் அண்ட் கோடான்ஜென்ட். ஸோ ஏன் இது எப்படி இருக்குன்னா sin by cos. ஸோ உங்களுக்கு வந்து த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கேன் பி -∞ to ∞. ஸோ ஆனால் அட் சம் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அன்டிஃபைன்ட் ஆயிரும். அதாவது எங்கெங்கெல்லாம் காஸ் 0 ஆகுதோ டேன் வந்து அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ காஸ் எங்கெங்கெல்லாம் 0 ஆகும், -π/2, அதுக்கப்புறம் π/2, அப்புறம் 3π/2, இங்கெல்லாம் காஸ் 0 ஆகும். ஸோ சைன் வந்து அந்த இடத்துலலாம் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால டேன் வந்து -∞ to ∞ போகிறதோட ரீசன் காஸ் வந்து 0 ஆகிற இடத்துங்களால் தான். ஸோ எங்கெங்கெல்லாம் சைன் நெகட்டிவாக இருக்கோ, சைன் அண்ட் காஸ் ரெண்டும் நெகட்டிவாக இருக்கோ அங்கே டேன் பாசிட்டிவாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் சைன் அண்ட் காஸ் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருக்கோ அங்கே டேன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ டொமைன் ஆஃப் டேன் வந்து r - 2n + 1π/2. ஏன்னா 2n + 1π/2 தான் காஸ் 0ஆக இருக்கும். அதே மாதிரி கோடான்ஜென்ட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் சைன் இருக்கோ, ஏன்னா காஸ் பை சைன் தானே காட். ஸோ சைன் எங்கெங்கெல்லாம் 0 ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் டொமைன்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ டொமைன் வந்து r - nπ ஃபார் காட் அண்ட் டேனுக்கு டொமைன் வந்து r - 2n + 1π/2. அண்ட் ரேஞ்ச் வந்து ரெண்டுத்துக்கும் -∞ to ∞, இப்போ தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். அண்ட் பீரியட் வந்து டேன் அண்ட் காட்டுக்கு 2π கிடையாது, π. ஏன்னா வந்து இது சைனோட பீரியடும் 2π, காஸோட பீரியடும் 2π. இதோட வேரியன்ஸ் வர்றதுனால உங்களுக்கு கிராஃப் வந்து பீரியட் ஆஃப் பையிலேயே வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த கிராஃபே பாருங்கள், -π/2 to π/2. அதே கிராஃப் தான் π/2 to 3π/2லையும் இருக்குது. அதே மாதிரி 0 to π/2 இங்கே இருக்கிற கிராஃப் தான் π/2 to πலையும் இருக்குது. ஸோ காட் அண்ட் டேனோட கிராஃப்ஸோட பீரியட் π, நாட் 2π. ஸோ நம்ம டைம் பீரியட்னு எதை சொல்கிறோன்னா த மினிமம் டைம் டேக்கன் ஃபார் அ கிராஃப் டு ரிப்பீட். ஸோ அந்த லாஜிக் வச்சு பார்த்தோன்னா ஃபார் சைன், காஸ், கொசிகண்ட் அண்ட் சீகண்ட் பீரியட் வந்து 2π, பட் ஃபார் டேன் அண்ட் காட் பீரியட் வந்து π. ஸோ இப்போ நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளே போகலாம். முதல்ல இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியணும். ஸோ நம்மளுக்கு f(x) = y, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ g of f(x) = x அப்படின்னா g is the inverse function of f. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா டொமைனில் இருக்கிற வேல்யூஸ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி அதுக்கு ஒரு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரேஞ்சிலேருந்து ஒரு வேல்யூவை எடுத்து அது டொமைனில் எங்கே மேட்ச் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா. ஸோ இப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2னா நம்ம எக்ஸ் வந்து 45 அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ சைன் இன்வர்ஸ் 1/√2னா அதுதான் 45. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் தான் நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ்
நாட் ஈக்குவல் டு 1/sin x. இங்கே அந்த மேலே இருக்கிற -1ஓட மீனிங் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுன்றதை சொல்லுது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன்னா எக்ஸ் வந்து ஒரு எஃப் ஆஃப் ஒய்னு வச்சுப்போம். அப்போது இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 1/x. ஏன்னா வந்து நம்ம 1/xையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதை வச்சு சொல்லணும்னா √x ஓட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து x². ஸோ x² நம்ம √x சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு திருப்பி x தான் கிடைக்கும். ஸோ நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நமக்கு x கிடைக்குதோ அதுதான் வந்து நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதோட கிராஃபையும் நம்ம அந்த ஃபங்க்ஷனோட கிராஃபையும் எடுத்தோன்னா ரெண்டும் மிரர் இமேஜஸ் அக்ராஸ் y = x இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்வியஸாக என்ன பண்ணுறோம், டொமைனையும் ரேஞ்சையும் ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ y = xோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் y = x தான். அண்ட் y = x² இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் y = √x. அதே மாதிரி தான் நம்ம இப்போ sin xக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது sin இன்வர்ஸ் x y = xோட மிரர் இமேஜாக தான் இருக்கும். இங்கே நம்மளுக்கு sin xயில் x ஆக்சிஸில் வந்து வேல்யூஸ் இருந்துச்சு, y ஆக்சிஸில் நம்மள்கிட்ட ஆங்கிள்ஸ் இருந்துச்சு. இப்போ sin இன்வர்ஸ் எக்ஸில் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஆங்கிள்ஸும் y ஆக்சிஸில் வேல்யூஸும் இருக்கும். ஸோ நம்ம sin x கிராஃப் இப்படி இருந்தால் நம்ம sin இன்வர்ஸ் x கிராஃப் இப்படி இருக்கும். சாரி, நான் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரைகிறேன். ஸோ sin xோட கிராஃப் இப்படி இருந்துச்சுன்னா sin இன்வர்ஸ் xோட கிராஃப் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் அண்ட் இது வந்து வேல்யூ. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன கேள்வி கேட்போம், sin x வந்து 1/2னா ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ நம்ம இப்போ என்ன கேட்குறோன்னா sin இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ எந்த வேல்யூ வந்தால் இந்த ஆங்கிள் வரும் அப்படின்னு கேட்போம். ஸோ நம்ம கேள்வி கேட்குற விதத்தில் தான் வந்து மாற்றம் இருக்குது. ஸோ sin ஆஃப் x = 1/2னா நம்மளுக்கு எக்ஸுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ 5π/6ம் கரெக்ட் ஆன்சர், அப்புறம் π/6ம் கரெக்ட் ஆன்சர். ஆனால் இப்போ இப்படி நம்ம கொடுப்போம் sin ஆஃப் π/6 = என்னன்னு கேட்டால் 1/2, ஒரே ஆன்சர் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த டொமைனில் பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வரோம். ஸோ நம்ம இந்த சைட்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா கிராஃப்ஸும் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து y = xலேருந்து ஒரு மிரர் இமேஜாக இருக்கும். ஸோ ஏன் இந்த கிராஃப்லாம் இங்கேயோட கட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம எல்லா கிராஃப்ஸையும் மொத்தமாக பார்த்தோன்னே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் சீக்கன் இன்வர்ஸ் x, சீக்கன் எக்ஸோட மிரர் இமேஜ் எக்ஸ் அண்ட் y ஆக்சிஸை மட்டும் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து எல்லா கிராஃப்ஸுக்கும். நம்ம இதோட டொமைன் அண்ட் ரேஞ்சை பார்க்கும்பொழுது நீங்கள் இப்போதைக்கு கிராஃபோட ஷேப்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க, எந்தெந்த இடத்துல தான் அது அன்டிஃபைன்டாக இருக்குது அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தது தான் sin இன்வர்ஸ் -1/2. இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? இந்த கேள்வியோட மீனிங் என்னென்னா, எந்த ஆங்கிளில் sin வந்து -1/2 இருக்கும். அதாவது இப்போ sin இன்வர்ஸ் 1/2 -1/2 = x அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டு சைடும் நம்ம sin எடுப்போம். ஸோ sin இன்வர்ஸ் -1/2 = sin x. So -1/2 = sin x. So for what angle of x is sin x = -1/2? So -π/6. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம கொஸ்டினை நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் √3/2 எப்போ cos ஆஃப் வாட் ஆங்கிள் இஸ் கிவ்ஸ் அஸ் √3/2? 30 degrees. ஸோ π/6. அதே மாதிரி cosec இன்வர்ஸ் ஆஃப் வாட் ஆங்கிள் கிவ்ஸ் அஸ் 2? π/6. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ இப்போவே நம்மளுக்கு இந்த கிராஃப்ஸில் பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் அண்ட் அதர் பாசிபிள் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம sin x = 1/2னா நம்மளுக்கு எத்தனையோ ஆங்கிள் இருக்குது. π/6, 5π/6,
அப்புறம் π/6 + 2π, 5π/6 + 2π. இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல, அப்போ தான் நம்மளால் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வரோம். இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்ன சொல்லுன்னா, நம்ம ஒன்லி பிட்வீன் -π/2 to π/2 sin inverse xோட சொல்யூஷன்ஸ் வந்து -π/2 to π/2 மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி -π/2 to π/2 வந்து நம்ம sin xக்கு அண்ட் cos inverse xக்கு 0 to π. நல்லா ஞாபகம், இந்த ப்ராக்கெட்னா போத் வேல்யூஸ் இன்க்ளூடட், இந்த ப்ராக்கெட்னா வந்து எக்ஸ்டர்னல் வேல்யூஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ -π/2 to π/2ல -1 to 1 டொமைனில், -π/2 to π/2 ரேஞ்ச். இதுதான் sin inverse xோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுதான் நம்மளோட ரேஞ்சுன்னு வச்சுட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா கொசிக் இன்வர்ஸ் sin x எங்கெங்கெல்லாம் 0 அட் 0, கொசிக் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் அன்டிஃபைன்டு. ஸோ நம்ம டொமைனில் நம்ம என்ன சொன்னோம், ரேஞ்சு நமக்கு டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா அதை டொமைனில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னு சொன்னோம். ஸோ நம்ம டொமைனில் இன்க்ளூட் பண்ணாததை நம்மளோட டொமைன் தான் இங்கே நம்மளோட ரேஞ்ச். ஏன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் டொமைன் ஆஃப் f of x will just change to range of f inverse of x. ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அதனால நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் இது தான். ஸோ நான் இப்போ திருப்பி அந்த கிராஃபுக்கு போகிறேன். sin inverse xயில் நம்ம வந்து -π/2 to π/2 தான் நம்ம sin inverse xோட கிராஃபே கன்சிடர் பண்ணுறோம். அதனால தான் நம்மளுக்கு ஃபுல் sin x கிராஃப் வராமல் அதோட ஒரு பார்ட் மட்டும் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி cos inverse xயில் நம்ம 0 to π மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறோம். அதாவது மற்ற ஆங்கிள்ஸ்னால் நம்ம இன்க்ளூட் பண்ணலை நம்மளோட டொமைன்லேயே. அதே மாதிரி tan inverse xக்கு நம்ம -π/2 to π/2 மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ tan inverse xக்கு நம்ம -π/2 to π/2 ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணாமல், ஏன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு அன்டிஃபைன்டாக போகும். ஏன்னா நம்மளுக்கு π/2ல் cos 0 வரும். ஸோ tan அன்டிஃபைன்டாக போயிடும். ஸோ நம்ம அதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ எங்கெங்கெல்லாம் டொமைனில் அன்டிஃபைன்டாக போகுதோ நம்ம ரேஞ்சில் அதெல்லாம் கட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம tan inverse xோடது -π/2 to π/2, secant inverse xோடது 0 to π எக்ஸ்க்ளூடிங் π/2, ஏன்னா π/2ல் cos 0. cosec inverse xயில் வந்து நம்ம எக்ஸ்க்ளூடிங் 0, ஏன்னா 0ல் sin 0. ஸோ 1/sin cosec inverseன்றதுனால நம்ம 0வை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம், இந்த டொமைன் அண்ட் ரேஞ்சோட வேல்யூஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டொமைன் வந்து -1 to 1, -1 to 1. ரேஞ்ச் வந்து r and r for tan inverse and cot inverse x. secant inverse x வந்து r - -1 to 1, cosec inverse xக்கும் r - -1 to 1. நீங்கள் sin, cos, tan, secant, cosec and cotோட டொமைன் அண்ட் ரேஞ்சை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸ் அடித்தா உங்களுக்கு இதோட டொமைன் அண்ட் பிரின்சிபல் ரேஞ்ச் கிடச்சிடும். ஸோ நம்ம இப்போ இந்த ரியல் ரூட்ஸ் ஆஃப் tan inverse root x into x plus 1 and sin inverse root x square plus x plus 1 equal to π/4. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டிஷன் இது ரெண்டுமே greater than 0 இருக்கணுமா? ஏன்னா x square plus x plus 1 எனக்கு இது ரெண்டு ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ x square plus x greater than or equal to 0 and x square plus x plus 1 greater than or equal to 0. நமக்கு இது எப்போ x square plus x greater than 0னா இது greater than 0. ஸோ something greater than 0 plus 1 should be greater than 1. ஸோ நம்மளுக்கு x square plus x plus 1 greater than or equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இது greater than or equal to 1 இருக்க முடியாது. ஏன்னா sin inverseோட டொமைன் -1 to 1. ஸோ x square plus x plus 1 equal to 1, இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ x square plus x equal to 0. ஸோ x equal to -1, 0. இதுதான் நமக்கு கிடைக்கிற ரூட்ஸ். ஸோ x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் tan inverse 0 plus sin inverse 1 equal to π/4ன்னு வரும், which is wrong. ஏன்னா sin inverse 1 வந்து π/2 not equal to π/4. அடுத்து -1 சப்ஸ்டியூட் பண்ணால் tan inverse 0 plus sin inverse 1 equal to π/4, அதே ரூட் தான் வருது. ஸோ அகெயின் நம்மளுக்கு π/2 equal to π/4 வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் ரூட் இல்லை. ஸோ therefore நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் 0. ஏன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக π/2 equal to π/4ன்னு வருது.
நீங்கள் ஞாபகம் வேண்டியது, நீங்கள் ஒரு சம்மை சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரூட்ஸ் கிடச்சா அதை திருப்பி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் திருப்பி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதாவது கண்டிஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்களான்னு. ஏன்னா நம்ம இப்போ ரூட் எக்ஸுக்கு நம்ம இங்கே எடுக்கும்பொழுது நம்ம ஒரு கண்டிஷன் மிஸ் பண்ணியிருப்போம். சப்போஸ் ரூட் எக்ஸ்குள்ளே இருக்கிறது வெறும் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருப்போம். நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றது தான் ஒரு நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஆனால் இது ராங். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ். ஸோ நம்ம இந்த கண்டிஷனெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதை செக் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் திருப்பி ஈக்குவேஷனில் செக் பண்ணி அது சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ அடுத்த பிபிடியில் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியோட இன்னும் கொஞ்சம் மோர் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம்.